ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல். மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வீடியோ தான். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன், என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் என்ன செலிப்ரேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு விநாயகர் சதுர்த்தியை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். ஸோ வீட்டில் எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போட்டு தானே ஆரம்பிப்போம். ஸோ கோலம் போடுறப்பவே எனக்கு அந்த நாள் அந்த செலிப்ரேஷன் மூடு வந்துடும். டெய்லி சின்னதாக ஏதாவது கோலம் போட்டாலும் அன்னைக்கு ரொம்ப பெருசாக இதை ஸ்பெஷலாக கோலம் போடுவோம். எனக்கு முத நாளே பிளான் பண்ணுறது பிடிக்காது. அந்த ஸ்பாட்டில் உட்காந்து என்ன டிசைன் ஞாபகம் வருதோ அதை அப்படியே அந்த ஃப்ளோவில் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி மைண்டுக்கு ரிலாக்ஸாக அப்படி ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் யோசித்து கோலம் போடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கோலம் சம்திங் நம்ம 100% அப்படியே நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து நம்ம போடுறப்போ அது காலையிலே அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ கோலம் போட்டு முடித்த உடனே ப்ரூஸ் அவனை வாக்கிங் அழைச்சி போகிற டைம் அது. ஸோ அதனால் அந்த இதை ஸ்கிப் பண்ண முடியல. இல்லைன்னா பூஜை பண்ணிகிட்ருக்கப்பவே இடையிலே இடையில பார்ப்பான், என்ன கண்டுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சோகமாக முகத்தில் காட்டுவார். ஒரு ரவுண்டை அடைச்சிட்டு போயிட்டு விட்டுட்டா அப்புறம் அவருடைய ஓகே நம்மளுடைய கோட்டா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுவான். ஸோ அதனால் அவனோட வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அவனோட வாக்கிங் வேலையை முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நம்ம பூஜை டேனா என்ன மாதிரிலாம் செட்டப் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் நான் ஊஞ்சலில் தான் விநாயகர் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா இது ஜேடியை விளையாடுற இடம். ஸோ இந்த தோரணம் கட்டினா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஸோ இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வைக்கிறதுக்கு. ஸோ தோரணம் கட்டியாச்சு. அடுத்து என்னென்ன வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். மறிக்கொழுந்து, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, சாமிக்கு இன்றைக்கி இது வருங்கிறதுக்காக ஊர்வலம் வரும். ஸோ அதுக்கு தேங்காய், வாழைப்பழம், படைக்கிறதுக்கு ஆப்பிள், அப்புறம் வாழை இலை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் களிமண்ணில் நம்மளுடைய பிள்ளையாக வந்துட்டார். ஸோ அவருக்கு மாலை எருக்க மாலை போட்டு வச்சுருக்கேன். நான் காலையில் பொங்கல் படைச்சிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ ஈவினிங் தான் கொழுக்கட்டையும் சுண்டல் இதெல்லாம் பண்ணணும். ஸோ காலையில் வெறும் பொங்கலும் இந்த நட்ஸு இதெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். இப்போதைக்கு அருகம்புல், வாழை இலை, இது மா தோரணம், மாவிலை தோரணம், இதை பிள்ளையாருக்கு குடை அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பூரணம் எள், தேங்காய், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பாசிப்பயிறு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு இன்னொரு பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வேறு மைதா மாவில் டிப் பண்ணி அதை இப்போ ஒரு இதாக போட போகிறேன். இது கொழுக்கட்டைக்கு. ஜேடி இங்கே ப்ரூஸ் குட்டி, இது கணபதிக்கு ப்ரூஸு. கொழுக்கட்டை, சுண்டல், சுயன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ். ப்ரூஸ் இஸ் வெயிட்டிங். ப்ரூஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கணபதி பாப்பாவுக்கு, கணேஷ்ஜிக்கு இருப்பார் என்ன பண்ணுறாரு. படைச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாம். ஜெடிமி டை டை மொட்டை டை ஜெடிமி ஜேடு ப்ரூஸ் வெயிட்டிங், பிரசாதத்துக்கு வெயிட்டிங்.
விட்டுட்டு எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து கோயிலில் வந்து செலிப்ரேஷன் வச்சுருக்கோம். அந்த கோயிலை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ என்னோடய அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பயங்கர சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். நல்லா வந்து நிறைய வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அங்கங்கே கணபதியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் பகல்லையே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இது வந்து எங்களுடைய சித்தி விநாயகர் கோயில் எப்பயுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கணபதிக்காக ஸ்பெஷலாக ஒரு கணபதியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்பயுமே எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சித்தி விநாயகர் இருப்பார். இவர் வந்து புதுசாக வந்து இந்த கணபதி பூஜைக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பூஜையை வந்து நான் நேராக போயிட்டு அங்கே பூஜையெல்லாம் வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் இல்லையா, அது மாதிரி அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து வீட்லேயே எனக்கு டைம் சரியாக இருந்தது. ஸோ அதனால் முடிய போகிற டைமுக்கு தான் நான் போனேன். செகண்ட் டேயில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது என்னென்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய செலிப்ரேஷன் இருந்துச்சு. 3 டேஸ்க்கு வந்து நிறைய செலிப்ரேஷன் இருந்துச்சு. நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி என்னுடைய அவுட்ஃபிட். இது எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால எல்லா பொருளுமே கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேவையான எல்லா பழங்கள் பொருள்கள் எல்லாமே கிடச்சிது. ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரசாதங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன விநாயகர் சதுர்த்திக்கு வந்து செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளூ கலர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் சாரீ எடுத்து ஊற்றிருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ ஒவ்வொரு நாளும் 3 நாளும் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆற்றுல போய் கரைக்கிற செரிமனியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த 3 நாளும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கம்பைண்டாக சேர்த்து தான் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ செகண்ட் டே வந்து நம்ம வந்து காலையில் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். ஸோ டே டைமில் வந்து இந்த லைட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ டே டைமில் வந்து இப்படி தான் இருந்தது. நைட் டைமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து கணபதியை வந்து இந்த மாதிரி வந்து லைட்ஸ் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ செகண்ட் டே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருந்தது. நிறைய லேடிஸ்லாம் சேர்ந்து நிறைய பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடினாங்க. சில்ட்ரன்லாம் வந்து நிறைய ஸ்லோகம் சொல்கிறது, அப்புறம் வெளியிலேருந்து நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிளாசிக்கல் மியூசிக் சாங்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கர்நாடிக் சாங்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் டே வந்து இந்த செலிப்ரேஷன். தேர்ட் டே வந்து ஒவ்வொரு டவருக்குமே வந்து பிள்ளையார் அங்கே வச்சுருந்து சாமி கும்பிட்டோம் இல்லையா, அந்த பிள்ளையார் வந்து ஊர்வலமாக வந்தார். ஃபஸ்ட்டு டவர்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு டவராக வந்து வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க டவரில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அந்த சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னோடய வீட்டு மாடியிலேருந்து இது எடுத்திருக்கேன். ஸோ ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே அவசரமாக போயிட்டு நான் வந்து ரெடி ஆகணும். ஸோ ரெடி ஆகிட்டு என்னென்னலாம் நானும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து அவங்கவுங்க டவரில் அவங்க பூஜை முடிஞ்சோன்னா அப்படியே அவங்க சேர்ந்துப்பாங்க. ஸோ அடுத்த டவருக்கு வரப்போ முதல் டவரில் யார் யாரெல்லாம் வந்து அவங்க அர்ச்சனையெல்லாம் முடித்தாங்களோ அவங்களும் அந்த குரூப்பில் சேர்ந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது, நிறைய வந்து ஸ்லோகம் சொல்கிறது, அதை அப்படியே ஒரு குரூப்பாக வந்து இந்த ஊர்லலாம் வந்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் எங்கள் டவரில் வந்து இந்த கோலம் வந்து போட்டோம். ஸோ கோலம் போடுறப்போ வந்து இந்த மாதிரி என்ன போடுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி போட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருக்கோம். ஸோ கோலம் போட்டுட்டு ரெடி ஆகிடும். அடுத்து வந்து எங்கள் டவருக்கு வரப்போகுது. ஸோ அதுக்காக வெல்கம் பண்ணுறதுக்கு, கணபதியை வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்கு. அப்படியா?
எத்தப்பாருக்கு அவன் தானே காம்படிட்டர் பெரிய நீங்கள் அந்த டீச்சர் படிச்சுட்டாரு ஸோ ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டவர்லேயும் இருக்கிற பிள்ளையாரெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. இது மாதிரி வந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம போய் வந்து கடலில் கலைக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அந்த வேனில் வச்சுட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போய் கடலில் வந்து கரைக்கிறதுக்காக வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வேனில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து வீட்டில் வச்சு 3 நாளாக நம்ம வச்சு சாமி கும்பிட்டோம் இல்லையா, அந்த பிள்ளையாரோ அவருக்கு படைச்ச விஷயங்களுடைய அந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு 50 ருபீஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய பிள்ளையாரும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு டவராக கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்க வந்து பீச்சில் வந்து கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்படி தான் எங்களுடைய செரிமனி வந்து நடந்தது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுனால சம்திங் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. பாம்பேயில் போயிட்டு சித்தி விநாயகர் கோயிலில் போய் விநாயகரை பார்க்குறப்போ இருந்த சந்தோஷம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்து நம்மளுடைய விநாயகரை வந்து கும்பிட்றப்போ வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் செஞ்சீங்க, அன்றைக்கி உங்களுடைய ஏரியாவில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.